பாரம்பரியமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 11:12 மணி வரையிலும் சப்தமி, அதற்கு பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 4:47 மணி வரையிலும் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 4:47 மணி வரையிலும் புனர்பூசம், அதற்கு பின்பு பூசம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் கும்ப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ராகுவுடன் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மேஷராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று குழப்பங்கள் இருந்தாலும் இன்று தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. உற்றார் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு பகை தீரும். இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக சுப செய்தியை கேட்கலாம். குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் நல்ல நண்பர்கள் கிடைப்பது மற்றும் நண்பர்களிடத்திலிருந்து வந்த பகை, இது அனைத்தும் தீரும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கலாம். மேலும் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதனால் அலைச்சல்கள் மிகுந்த நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் லாபகரமானதாகவே அமைகிறது. இன்று உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்களும் மற்றும் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரலாம். வெகு நாட்களாக பேசாமல் இருந்த பெற்றோர்கள் மற்றும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே இருந்து வந்த மனவேதனைகள் தீரலாம். மிதுன ராசினியர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெறலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் இன்று அன்னதானங்கள் செய்வதும் உங்களுக்கு நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வரலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் மனதில் நல்ல ஒரு உறுதியும் இருக்கக்கூடிய நாளாகவே அமையும். துர்க்கையை இன்றைய நாளில் ராகு காலத்தில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய கிரகதோஷங்கள் தீரும். கடகராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். சற்று மனதில் குழப்பங்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. இன்று நாள் முழுவதுமே நீங்கள் அமைதி காக்கலாம். தேவையில்லாத வழக்குகள் மற்றும் விசாரணைகளில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பதும் இன்றைய நாளில் சிறப்பு. இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பச்சரிசி தானம் செய்ய சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று வெகு நாட்களாக இருந்து வந்த வேலை பிரச்சனைகள் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்குறைகள், இது அனைத்தும் தீரக்கூடியதாகவே அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடக்கூடிய நாளாகவும் அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். இன்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஒரு சில மனக்குறைகள் தீரும். இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து விநாயகர் மற்றும் முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன உறுதியான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்று புதிய முடிவுகள் எடுப்பது, புதிய மனிதர்களை சந்திப்பது, இவர்களினால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மன சந்தோஷங்கள் நீடிக்கும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு வெகு நாட்களாகவே
தொழில் ரீதியான பிரச்சனைகளில் இருந்து வந்த ஒரு மனக்குழப்பம் தீரலாம். நண்பர்களின் உதவியோடு இந்த நாளில் உங்களினுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்தவற்றில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த குடும்பங்கள் இன்று ஒன்று சேரும். சந்திரனும் ராகுவும் இன்று உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சேர்ந்திருப்பதனால் பிள்ளைகளால் சில மனக்குறைகள் வந்து போகலாம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு இவர்களினுடைய சஞ்சாரமானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் சில குழப்பங்கள் கொடுக்கலாம். நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் தீர்வு காண்பது நல்லது. 5ஆம் இடத்தில் சனி பகவானும் 4ஆம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் இருப்பதனால் இன்று பிள்ளைகள் மூலமாகவும் சில மன கஷ்டங்கள் வந்து போகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்தலாம். ஆகவே இன்றைய நாளில் மன அமைதி மற்றும் குடும்ப அமைதிக்காக சிவனாலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் தீரும். இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் வந்து போகலாம். இன்று மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சந்திரனுடன் இருப்பதனால் குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் காலை வேளையில் வந்து போகலாம். ஞாயிற்றுக்கிழமையான இன்று நீங்கள் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானையும் வணங்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் மற்றவைகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு இனிமையாகவே இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பங்களை கொடுத்தாலும் இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான குழப்பங்கள் தீரும். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு மனவேதனைகள் மாறக்கூடிய நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்தவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு தன லாபங்கள் சேரும். இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடக்கங்கள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று மீனராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக மக்களின் பேராதரவு பெற்ற தங்கமயிலின் புதிய ஷோரூம் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி இனிதே ஆரம்பம். ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.